உங்களோட எடை ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னா, வெயிட்ட குறைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு 5 எக்ஸர்சைஸ இந்த எக்ஸர்சைஸ் வந்து எல்லாருமே வந்து சிம்பிளா செய்ய முடியும். இந்த எக்ஸர்சைஸ மட்டும் செஞ்சுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, நல்ல தூக்கம் வரும். உங்களோட மெட்டபாலிசத்த வந்து பூஸ்ட் பண்ண முடியும். இதனால உங்களோட வெயிட்ட வந்து ஈஸியா வந்து உங்களால குறைக்க முடியும். அந்த எக்ஸர்சைஸ பத்தி தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கவே முடியாது. வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னா, அதுக்காக ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபுட்டு விஷயத்துல வந்து ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நெறைய சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து சரியான டைமுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். என்னோட சேனல்லயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கலோரிய வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், எந்த அளவு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கிறவங்களுக்கு, எந்த ஏஜுக்கு, எந்த வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ மெயின்டனன்ஸ் கலோரி, அதுலேருந்து எவ்வளோ கலோரிய வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட் வந்து ஈஸியா வந்து நம்மளால குறைக்க முடியும். அத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். அத கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க. இப்ப எந்த மாரியான ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கவனமா இருக்கணும். இந்த எண்ணெய் பலகாரம், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரில போயிட்டு சாப்பிடுறது, அப்புறம் அன் டைம்ல ஹோட்டல்ஸ்ல நம்ம போயிட்டு சாப்பிடுறது, இந்த மாரிலாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கவே முடியாது. அதுக்கு மாறா ஃபுட் விஷயத்துல நம்ம ஒரு டெய்லி ஒரு 3 வேள நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த ஃபுட்டவே வந்து பிரிச்சு ஒரு 5 வேளையா நம்ம சாப்பிட ட்ரை பண்ணணும். ஒரு சிலர் ஆஃபீஸுக்கு வேலை போவாங்க. இந்த மாரி டைம்லலாம் வந்து அப்படி சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கிறது வந்து எனக்கு புரியுது. ரெ ரெகுலரா சாப்பிடுற 3 நேரத்தில புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த இடையில 2 வேள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 11 மணி, அதுக்கப்புறம் ஆ மதியத்துக்கு அப்புறம் ஒரு 3, 4 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் மாதிரி மூக்கல்ல, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து அப்புறம் இல்ல அப்படின்னா, அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாரி இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து தேவையில்லாம ஜங்க் ஃபுட்ஸ சாப்பிடுறத வந்து கண்டிப்பா உங்களால அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளஸ்ஸு சரியான நேரத்துக்கு வந்து நீங்க தூங்கணும். 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நீங்க தூங்குனீங்க அப்படின்னா தான், உங்களோட டிப்ரஷன் எல்லாமே வந்து கண்ட்ரோலா இருக்கும். உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போதுமான அளவு வந்து நீங்க தண்ணி வந்து அதிகமா குடிக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 லிட்டராவது தண்ணி நீங்க கண்டிப்பா குடிச்சீங்க அப்படின்னா தான், இது தேவையில்லாத கிரேவிங்னெஸ்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ப்ளஸ்ஸு உங்களோட மெட்டபாலிசத்த வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். கூடவே சேர்த்து உடம்ப வந்து ரொம்ப ஹைட்ரேட்டா வச்சிருக்கிறதுனால, உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, மார்னிங் டைம் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டுருக்கணும். மதிய டைமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பசிக்கும்போது கண்டிப்பா ஒரு 1 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டுருக்கணும். நைட் டைம் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு முன்னாடியே வந்து நீங்க உங்களோட ஃபுட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, ஒரு லாங் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைம்ல உங்களோட ஃபுட்டெல்லாம் சீக்கிரமா செரிமானம் ஆகிடும். உங்களோட உடம்புல ஃபேட்டா சேர்றத வந்து கண்டிப்பா வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலா நீங்க ஃபைபர்ஸு, அதுக்கப்புறம் புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட மெட்டபாலிசத்த வந்து கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ்ஸு உங்களோட வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, நான் இப்ப சொல்லக்கூடிய 5 எக்ஸர்சைஸ மட்டும் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து உங்களால குறைக்க முடியும். இந்த 5 எக்ஸர்சைஸ் வந்து டெய்லி ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஒதுக்கி நீங்க இத செஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் என்ன அப்டின்னா, நார்மலா உங்களோட படுக்கை அறையிலேயே வந்து நீங்க கீழ படுத்துட்டு, உங்களோட லெக்க பார்த்தீங்க அப்டின்னா, கீழ படுத்துட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிள்ல தூக்கி நீங்க ஹோல்டு பண்ணணும். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வந்து இத நீங்க ஹோல்டு பண்ணணும். இதையே வந்து ஒரு 3 செட்டா இல்ல 4 செட்டா வந்து நம்ம செய்யலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் விடுறீங்க. மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி, இந்த மாரி உங்களால முடிஞ்ச அளவு நீங்க இந்த எக்ஸர்சைஸ வந்து கண்டிப்பா நீங்க செய்யலாம். இது செய்றதுனால பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட கோர் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும்.
கூடவே சேர்த்து இந்த அப்டமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பிளாங்க்கு. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கை 2யும் தரையில் எல்போ பெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களோட டோவை வந்து தரையில் வச்சுட்டு ஹிப்பை ரைஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பேர் தான் வந்து பிளாங்க்கு. இது உங்களோட எல்போ வச்சு உங்களால் நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களோட கையை தரையில் வச்சுட்டு உங்களோட இடுப்பை தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணலாம். இதையும் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். உங்களால் செய்ய முடியுது அப்படின்னும் போது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இதையே வந்து ரெஸ்ட் விட்டு ஒரு 3 செட்டு 4 செட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இது ஓவரால் வந்து உங்களோட கோர் மசிலும் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிக்கும். ஓவராலாக வந்து எல்லா ஃபேட்டுமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நிச்சிட்டு காலை லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைடில் ரொட்டேட் பண்ணி டச் பண்ணணும். ப்ளஸ் மறுபடியும் ஆப்போசிட் ரொட்டேஷன் பண்ணி டச் பண்ணணும். இதே நீங்கள் ஏதாவது செவுத்து பக்கம் நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா சைடில் ரொட்டேஷன் பண்ணி 2 சைடும் டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களோட சைடில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ்ஸு உங்களோட ஸ்பைனல் கார்டோட மொபிலிட்டியை வந்து கண்டிப்பாக இது வந்து அதிகப்படுத்தும். இதையும் வந்து ஒரு 10 to 12 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி செய்யலாம். இதையே வந்து ஒரு 3 செட்ஸு இல்லை 4 செட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட் குறையிறத வந்து உங்களால் உணர முடியும். 4வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஸ்குவாட் எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட தொடைப்பகுதி அதுக்கப்புறம் அப்டமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து என்னால் செய்ய முடியாது, எனக்கு வந்து நீ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெயினாக இருக்கிறவங்க ரொம்பவே பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். 5வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா சைட் லெக் ரைஸிங். இதை வந்து நீங்கள் நின்றுட்டு செவுத்து ஒரு பக்கம் பிடிச்சிட்டோம் லெக்கை வந்து ரைஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டாக ஒரு பக்கமும் ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தரையில் படுத்துட்டோம் ஒன் சைடாக திரும்பி படுத்துட்டு லெக்கரை வந்து ரைஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யலாம். இது நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹிப்பில் இருக்கிற சைடு ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுவும் வந்து ஒரு 2 சைடுமே வந்து ஒரு 10 to 12 ரெப்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். ஒரு 3லேருந்து 4 செட்டு வந்து இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட்டு குறையிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் நீங்கள் செய்யுங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நல்லா ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 ml பார்த்தீங்க அப்படின்னா வெதுவெதுப்பாக சுடு தண்ணியை வந்து குடிச்சிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இதை வந்து கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வெயிட்டை வந்து குறையிறத வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த எக்ஸசைஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு முன்னாடியே வந்து உங்களோட இரவு உணவை வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கமும் வரும். உங்களோட வெயிட்டும் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து உங்களால் குறைக்க முடியும். இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து என்னால் உதவ முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு பெருசாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டுலேயே சில மாடிஃபிகேஷனை கொண்டு வந்து உங்களோட டயட்டும் ஃபாலோ பண்ண வச்சு உங்களோட வெயிட்டை வந்து என்னால் குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பரை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.